Hi dude, welcome back to Upside Squad. இந்த வீடியோல நம்ம என்ன ஒர்க் வந்து பார்க்க போறோம்னா ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா AI யூஸ் பண்ணி நம்ம வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஒர்க் பண்றது அப்படிங்கிற மாதிரி வீடியோ வந்து நம்ம போட்டிருந்தோம். எகைன் வந்து பாத்தீங்கன்னா AI யூஸ் பண்ணி மறுபடியும் ஒரு போட்டோ ஃப்ரேமை வந்து நம்ம அப்லோட் பண்ற மூலமா மந்த்லி ஒரு நல்ல இன்கம் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். அது இல்லாம இந்த வெப்சைட்ல நம்ம எந்த ஒரு இன்வெஸ்ட் பண்ண போறது கிடையாது. ஃப்ரீயாவே லாகின் ஒர்க் பண்ணி மணி வந்து ஏர்ன் பண்ணிக்க போறோம். அது இல்லாம இப்போ வந்து பாத்தீங்கன்னா AI யூஸ் பண்ணி நிறைய டெக்னாலஜி வந்து வந்துடுச்சு. AI வச்சு தான் இப்போ நிறைய ஒர்க் வந்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனில் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அதே மாதிரி தான் நம்ம AI வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, ஒரு இடத்துலேருந்து இமேஜை எடுத்து அந்த இமேஜ் வந்து இன்னொரு போஸ்ட் பண்ணால் மட்டும் போதும். இந்த ப்ராசஸை நம்ம கண்டினியூஸாக பண்ண வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான ஏர்னிங்ஸும் அதிகமாகவும் நம்மளுக்கான இம்ப்ரூவ்மெண்ட் நம்மளோட டெவலப்மெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். வாங்க இந்த வீடியோவில் இந்த ஒர்க்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் உங்கள் ஏரியா சரௌண்டிங்கில் உங்களுக்கு ஒர்க் வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஏரியா சரௌண்டிங்கில் என்ன ஒர்க் இருக்குன்னு சொல்லி நான் என்ன ஒர்க் இருக்குன்னு சொல்லி நான் சர்ச் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் கீழே வந்து டெக்ஸ்ட்டில் வந்து ஸ்க்ரோல் பண்ணுறேன். நீங்கள் பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் மட்டும் உங்களுக்கு என்ன மாதிரி ஒர்க் எந்த லொக்கேஷனில் வேணும் மட்டும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதேமாதிரி நம்ம சேனலில் ஒர்க் சம்மந்தமாக நிறைய வீடியோ வந்து வரப்போகுது. இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதேமாதிரி நம்ம சோஷியல் மீடியா பேஜ் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட் தான். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இந்த வெப்சைட்டும். இதில் ஏகப்பட்ட ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா சேல் பண்ணிருப்பாங்க. ஆனால் இந்த வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் வெப்சைட்டு. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் நிறைய விஷயத்த வந்து நம்ம வந்து சேல் பண்ணலாம். அப்படி சேல் பண்ணி இதில் வந்து நம்ம இன்கம் மாதிரி நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஆனால் நம்ம இதில் வந்து பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம், அதாவது AI ஃபோட்டோ ஃப்ரேமை வந்து இதில் வந்து நம்ம சேல் பண்ணுற ஃபோட்டோ ஃப்ரேமை வந்து யாராவது பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா அது மூலயமா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கமிஷன் மாதிரி கொடுப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்ட்க்கு இதை வந்து நான் கிளிக் கொடுத்துக்கிறேன். கிளிக் கொடுத்தனே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் அண்ட் ஃப்ரேம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அவைலபிளாக இருக்கும். ஆனால் ஒரு ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம் எவ்வளோ போட்டிருக்காங்க நீங்களே பாருங்கள். 8000 ரூபா, 7000 ரூபா, 12000 ரூபா, 9000 ரூபா இந்த மாதிரி ரேஞ்சில் வந்து போட்டிருக்காங்க. இதை வந்து யாரோ ஒருத்தவங்க பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா, இப்போ இந்த ஃபாரினர்ஸ்லாம் இது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் வெப்சைட்டு. இதில் வந்து நம்மளோட ஃபோட்டோ, நம்மளோட AI ஃபோட்டோ கிரியேட்டிவிட்டியாக க்ரியேட் பண்ணி நம்ம வந்து இதில் வந்து அப்லோட் பண்ணோன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம் யாரோ ஒருத்தவங்க பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா அதிலிருந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கமிஷன் மாதிரி இது கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒர்க் பண்ணி மணி வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளும் இதே மாதிரி தான் இதில் வந்து ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணி நம்ம வந்து இன்கம் வந்து ஏர்ன் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா AI ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் இருக்குது, அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஃப்ரேம் மட்டும் தான் இது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு தம்ப்நெயில் ஃபோட்டோ அப்படின்னா ஒரு டிஷர்ட் கிரியேட் பண்ணுறது, ஏகப்பட்ட கேட்டகரியில் நிறையா இருக்குது. நீங்கள் உள்ள வந்து நீங்கள் செக் பண்ணிங்கன்னு வச்சுக்கிங்களேன், ஏகப்பட்ட கேட்டகரி நிறையா இருக்கும். உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நீங்கள் அதை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதில் வந்து இது பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ AI யூஸ் பண்ணி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் AI யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸில் வந்து நீங்கள் ஒரு ஃபோட்டோ இது வந்து நீங்கள் இது பண்ணுறது, அப்படின்னா டிஷர்ட்டில் வந்து AI இமேஜை வந்து நீங்கள் இது பண்ணுறது, அதுக்கப்புறம் ஒரு தம்ப்நெயில் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா AI மூலயமா ரெடி பண்ணுறது, அப்படின்னா ஒரு ஃபோட்டோ வந்து ஒரு ஆர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு AI மூலயமா நீங்கள் கிரியேட் பண்ணி நீங்கள் இதில் வந்து சேல் பண்ணலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட கேட்டகரியில் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் வந்து நம்ம வந்து ஓனர் கிரியேட் பண்ணி இதில் வந்து நம்ம அப்லோட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து இன்கம் வந்து கொடுப்பாங்க. இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது என்னன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து இதில் வந்து லாகின் வந்து பண்ணணும். இங்கே சைடில் வந்து இப்படி இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்டு வந்து கேட்பாங்க. உங்களோட ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து என்ட்ரி பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கா உங்களோட மெயில் ஐடிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்லேருந்து கன்ஃபர்மேஷன் மெயில் வந்து வந்திருக்கும். அந்த மெயிலை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்செட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கா உங்களுக்கு இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா லாகின் வந்து ஆகிடும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா லாகின் வந்து பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் வந்துடுங்க. இந்த வெப்சைட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு AI ஃபோட்டோ ஃப்ரேமை வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்டில் வந்து நம்ம வந்து நம்மளோட அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல க்ரியேட் ஆன அக்கௌண்ட் இருக்கா, இதை வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கா இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஜிமெயில் ஐடி மூலிமா நீங்கள் வந்து லாகின் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். லாகின் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதோட டேஷ்போர்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம் AI மூலயமா நிறையா ஃபோட்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து எடுத்துக்க முடியும். இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா,
கிரியேட் நியூ இமேஜ் அப்படின்ட்டுருக்கா இது வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து கிளிக் கொடுத்தாச்சு. கிளிக் கொடுத்தோன்னே நமக்கு எந்த மாதிரி ஃபாண்ட்டில் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. அதுக்கு நம்ம வந்து இங்கே வந்து என்ட்ரி பண்ணணும். உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டியாக எப்படி தோணுதோ அதை வந்து இந்த இடத்துல வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஃப்ளவர்ஸ் அண்ட் டாக்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கொடுத்தோன்னே அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒன்றுமே இல்லை. இப்போ உங்களுக்கு எந்த ஃபோட்டோ பிடிச்சிருக்கோ அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் இந்த ஃபோட்டோ வந்து கிளிக் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் இந்த ஃபோட்டோ வந்து நான் கிளிக் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கா நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா டவுன்லோட் அப்படின்ட்டு இருக்கா இது வந்து நான் டவுன்லோட் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா கேன்வா அது வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கேன்வாவில் வந்து நீங்கள் என்ன சர்ச் பண்ணுறீங்களா ஹவுஸ் வால் டெம்ப்ளேட் அப்படிங்கிற மாதிரி ஹவுஸ் வால் ஃப்ரேம் டெம்ப்ளேட் அப்படிங்கிற மாதிரி சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கா உங்களுக்கு இந்த மாதிரி கேட்டகரியில் நிறைய டிசைன்ஸ்லாம் வரும். உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸ் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா கஸ்டமைஸ் அண்ட் திஸ் டெம்ப்ளேட் அப்படின்ட்டு இருக்கா இது வந்து நான் கிளிக் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா இதை எடுத்துகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் இருக்கிற ஆல்ரெடி இருந்த ஃபோட்டோ வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ண பார்த்தீங்களா ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நான் என்ட்ரி பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல அப்லோட் ஃபைல்ஸ்ன்னு இருக்கா இதை வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. நான் டவுன்லோட் பண்ண ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. இது வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஆட் ஆகிடுச்சு. இதை வந்து நான் ஜூம் பண்ணி கரெக்டாக பேஸ்ட் பண்ணிக்கிறேன் இதில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதில் வந்து கரெக்டாக இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து இங்கே வந்து ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் ஷேர்ன்னு இருக்கா இதை வந்து கிளிக் கொடுத்துக்கிறேன். கிளிக் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கா இந்த ஃபோட்டோ ஃப்ரேமை வந்து நான் டவுன்லோட் வந்து பண்ணிக்கிறேன். PDF பிரிண்ட் அப்படிங்கிற இதில் வந்து நம்ம வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா நார்மலான ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் எடுத்து நார்மலாக வந்து நான் பண்ணேன் உங்களுக்கு சொல்கிறதுக்கோசரம். நீங்கள் இதோட க்ரியேட்டிவிட்டியாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட்டிவிட்டியாக ரெடி பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்கம் மாதிரி இதில் வந்து ஜெனரேட் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதில் டவுன்லோட் பண்ண ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணி இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க பண்ணிங்களா இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யாராவது வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது மூலயமா வந்து இன்கம் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஒர்க் பண்ணி மணி வந்து ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் ஏகப்பட்ட கேட்டகரியில் நிறைய நம்ம வந்து சேல் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் நீங்கள் உள்ளே வந்து ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்து ஒர்க் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாங் ப்ராசஸ் தான். நீங்கள் ஸ்டார்டிங்னே எடுத்த உடனே அமௌண்ட் வரும்னு பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக வராது. நீங்கள் ஒர்க் பண்ண கரெக்டாக ஒரு மந்த்லி ஒரு இன்கம் மாதிரி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வெப்சைட்டில் நீங்கள் சூப்பராக ஒர்க் பண்ணி மணி வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் பார்த்தீங்களா இதே மாதிரி தான் ஒர்க் பண்ணி மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் வந்து ஏர்ன் பண்ணிக்க போறீங்க. 2 வெப்சைட் தான். அதே மாதிரி நம்ம லாஸ்ட் வீடியோவில் போட்டதும் வந்து பார்த்தீங்கன்னா 2 வெப்சைட் தான். அந்த வீடியோ பார்க்கலனா கூட அந்த வீடியோவில் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பாருங்கள். அது AI மூலியமாக தான் ஒர்க் பண்ணி நம்ம மந்த்லி வந்து இன்கம் வந்து ஏர்ன் பண்ணிக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி ஒர்க் சம்மந்தமாக இன்னொரு வீடியோ இன்வைட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.